அவன் கூட போத நான் கேட்க மாட்டியா நீ? அவனை பார்த்தாலே எரிச்சலா வந்துரு எனக்கு. நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது நானே சுத்துறது மாட்டேன் அவனா? அசிங்கமால உனக்கு அப்படி தாண்டி பேசுவேன். ஹலோ ஹலோ யாரா? இப்ப நான் யாருக்கிட்ட பேசணும்னு உனக்கு தெரியாது. சரி விடு, நான் தான் இருந்தாலும் ஆளு மச்சான், பார்த்து பக்குவமா பேசுறா. இந்த காலத்துல பார்த்து பக்குவமா பேசணும்னா நமக்கே பட்டையடிச்சிட்டு போயிருவாளுங்க. டேய் நீ எவ்வளவு பண்ணிருப்ப, அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு பொறுத்து போல. இதெல்லாம் சாதாரண விஷயம்டா. டேய் பொறுத்துக்கிறதுக்கோ சகிச்சுக்கிறதுக்கோ நானா பொம்பளையா? ஆம்பளை மாமா. மச்சான் என் கம்பெனில ஒரு வேகன்சி இருக்குடா, நாளைக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, வரியா? டேய் சும்மா வேலை வெட்டிக்கலாம் போய் போடா கம்பெனி. டேய் எத்தனை நாள் உங்க அப்பா காசுல துண்டு தூங்க போற? அந்த ஆளு என்ன பூச்சி கத்துறாரா? ஒழுங்கா வேலைக்கு போடா. உன்ன மாதிரி இன்னொருத்தன் கீழே வேலை பாக்குறதுக்கு நானா அடிமையா? ஆம்பளை மாமா. டேய் ஹெல்மெட்டாவது போட்டு போடா, காதுல ஹெட்செட்டையும் போட்டுக்கிற, வண்டியும் ஏடா கூடமா ஓட்டுற. செத்துக்கிட்டு போயிட்டு நான் யாரும் வீட்டுக்கு போய் சொல்றது? செத்தே போனாலும் கெத்து போவாதடா. என் வண்டி போயிரும்டா, பொறுமையாவது போடா. பொறுமையா போறதுக்கு நானா பொம்பளையா? ஆம்பளை மாமா. வர லாரி தெரியுமாடா நீ ஆம்பளையா பொம்பளையானே? படிச்சு சொன்னடா, கேட்க மாட்டேன்டா. இதுக்கப்புறமா இந்த வாய் பேச்செல்லாம் விட்டு ஒழுங்கா இருக்க பாடுறா. ஆம்பளை மாமா. அவனை அப்படியே அடிச்சு கொல்லு. நீ இந்த உலகத்துக்கே தேவையில்ல மாமா. கரெக்ட்.